Hey guys, good morning. Good morning, sir. Hi. Hi Sridhar. Morning. Hi, sir. Hi, sir. Good morning, sir. Okay. இன்னும் அகல்யா மட்டும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். கிருஷ்ணா and அகல்யா both of them should be here. We'll wait for a few more minutes. So far நம்ம வந்து லீனியர் ரெக்ரெஷன்ஸ் மட்டும் முடிச்சிருக்கோம். லீனியர் ரெக்ரெஷன் மட்டும் முடிச்சிருக்கோம். Simple linear regression, polynomial linear regression and multiple linear regression. Okay. சரி. ரெகுலரைசேஷன் பார்த்துட்டு லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் கிளாசிஃபயரில் ஒரு மாடல் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் உள்ள மாடல்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி ஒரு என்ன சொல்றது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஃப்ளோவாக தான் இருக்கணும். ஓகே, ஸ்டில் ஹேவ் அ லாட் ஆஃப் டாபிக்ஸ். உட்காந்து பார்த்தா டாபிக்ஸ் போய்கிட்டே இருக்கு. டாபிக்ஸ் இஸ் நாட் ஸ்டாப்பிங் அட் எனி பாயிண்ட். இல்லையா? ஸ்க்ரீன் தெரியுதா? சாரி, நீ கொஞ்சம் டயர்டு. நேற்று வந்து பயங்கரமா வண்டி ஓட்ட வேண்டிய சிச்சுவேஷன் வந்தோம். அதனால see, these are the topics we have to cover, and every one of these topics will have their own subtopics. இவ்வளோ நாள் இருக்கு, கிட்டத்தட்ட இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அப்புறமே நம்ம வந்து ரெகுலேஷன் மட்டும் தான் முடிச்சிருக்கோம். லீனியர் ரெகுலேஷன் மட்டும் தான் முடிச்சிருக்கோம். இன்னும் லாஜிஸ்டிக் ரெகுலேஷன் இருக்கு. ஸோ இப்போ ரிட்ஜ்லேயும் மூணு பார்ட் இருக்கு. சிமிலர்லி லாசோலையும் யூ வில் கெட் 2 parts. மேத்தமெட்டிக்கல் இன்ட்யூஷன் ஒன்று வரும். ஜாமெட்ரிக்கல் இன்ட்யூஷன் வில் பி த சேம். மேத்தமெட்டிக்கல் இன்ட்யூஷன் ஒன்று வரும் அண்ட் ப்ரோக்ராமிங் பார்ட் ஒன்று வரும். எலாஸ்டிக் நெட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெருசாக வராது. எலாஸ்டிக் நெட் இஸ் லைக் நார்மல். ஸோ அப்படிங்கும்போது இட்ஸ் லைக் என்ன சொல்கிறது, அனுமார் வால் மாதிரி சிலபஸ் மட்டும் நீண்டுக்கிட்டே போகும். ஸோ இட்ஸ் குட் இல்லை? ஸோ வாட் ஆர் the concepts which we are discussing there, you guys are able to understand in detail. அவ்வளோதான். That's what matters. கிருஷ்ணா, Hi sir, morning sir. கிருஷ்ணகாந்துக்கும் கிருஷ்ணகுமாருக்கும் ரெண்டு வேற ஏதாவது பேர் இருக்கு. ரெண்டு பேரும் கிருஷ்ணானே கூப்பிட்டு இருக்கேன். வேற ஏதாவது அடையாளம் இருக்கு சார்? கிருஷ்ணகாந்த் கேகேன்னு கூப்பிடலாம். உன்னே கேகே தானே? இது கிருஷ்ணகுமார். ஆமா. பழைய கிருஷ்ணா புது கிருஷ்ணான்னு கூப்பிடலாம் சார். பழைய கிருஷ்ணா புது கிருஷ்ணான்றது இன்னைக்கு சதீஷ் வரமாட்டாரு. சதீஷ் நேட்டிவ் போறேன் அப்படின்னாரு. சார், இப்போ ஒரு மிஷின் லேர்னிங் இன்ஜினியர்னா இந்த எல்லா மாடலையுமே நம்ம ஞாபகம் வச்சிருக்கணுமா? ஏடா இல்ல சார், இப்போ ஒரு மிஷின் லேர்னிங் இன்ஜினியர்லாம் இருக்காங்கன்னா அவங்க எல்லா மாடலையுமே ஞாபகம் வச்சுக்குவாங்க. ஞாபகம் எல்லாம் வச்சுக்க யாருமே எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க கிருஷ்ணா. என்ன சொல்றது? one top of the bill தானே சார் சொல்லறல, கிட்டத்தட்ட ஒரே தான் வருது. அப்படி இல்ல, சரி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க மாட்டீங்க. பட் உனக்கு வந்து தெரியும். ஓகே, அந்த இடத்த எப்படி அப்ளை பண்ணும் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். 130 to 245 எவ்வளோ? 130 into 240 சார். தெரியாது, உனக்கு ஞாபகம் இல்லை. ரைட்டா? பேப்பர் பேனா கொடுத்து கன்வென்ஷனா பண்ணிடுவியா? அதுதான் இந்த கான்செப்ட். ரைட்டா? இதுதான் மாடல், இதுதான் மெத்தட், இந்த மெத்தட் இதைத்தான் பண்ணும் அப்படின்றத நீ தெரிஞ்சு வச்சுக்கலாம். எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியுமான்னு கேட்டா அதெல்லாம் யாராலையும் முடியாது. I just showed you, right? அவ்வளோ அது வந்து மிஷின் லேர்னிங் மாடல் மட்டும்.
Similarly, you have an entire list for deep learning, and similarly, you have an entire list for AI. Okay, you can't remember everything, but you will know the process. சரியா? இன்னைக்கு மேக்ஸ்ல வந்து மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இருக்கு. எல்லா நம்பரையும் வச்சு மல்டிப்ளை பண்ற டிவிஷன் பண்ண நீ ஞாபகம் வச்சிருக்கியா என்ன? நோ. பட் எப்படி பண்ணணும்ன்றது உனக்கு தெரியும். உனக்கு இன்புட் எப்படி கொடுத்தா அதை அவுட்புட் எப்படி கொண்டு வரணும்ன்றது உனக்கு தெரியும். மல்டிப்ளிகேஷன்ல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, டிவிஷன்ல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, ரைட்? ஷார்ட்கட்ஸ் இருக்கும், அதெல்லாம் உனக்கு தெரியும். ஆக்சுவல் ஆன்சர் உனக்கு தெரியாது, ரைட்டா? You just have to understand how things are progressing. So மல்டிப்ளிகேஷனுக்கு ஷார்ட்கட்ஸ் இருக்கு இல்லையா? மல்டிப்ளிகேஷன் என்னன்னு தெரியாம ஷார்ட்கட்ஸ் மட்டும் வச்சவனால ஆப்ரேட் பண்ண முடியுமா? ஷார்ட்கட்ஸ் இல்லாம மல்டிப்ளிகேஷன் வச்சவனால ஒர்க் பண்ண முடியுமா? இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். முடியும் சார், ஆனா கொஞ்சம் டைம் எடுக்கும். இவ்வளவுதான். You don't have to memorize or you don't have to remember everything. No one can, even I can't. அதான் சொல்றேன், இங்க பார், உனக்கு நான் இங்க நான் உட்காந்து இவ்வளவு கதை பேசுறதுக்கு முன்னாடி I have made my own preparations. I have written everything. I can't even remember what I'm going to teach for next 60 minutes. அது our session is dynamic. அது வேற விஷயம். நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸட் லைன் போட்டு பண்றது கிடையாது. இதுதான் நம்மளுடைய சிலபஸ்ன்றது கிடையாது. அதனால ஐ எம் டூயிங் திஸ் ரிசர்ச் அண்ட் திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம், ரைட்டா? அதனால பட் ஸ்டில் உனக்கு நான் 60 நிமிஷம் சொல்லிக்கிறேன். 5:30 நான் கிளாஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா ஐ வேக் அப் at 4 o'clock. I get dressed. 4:30 I have to sit. 4:30 to 5:30 I have to do the research before I come and talk to you. இல்லனா I'll show you. இதுல வந்து okay, this is one other fear guys have. See, I've always told you, right? This is one of the guys I follow. இந்த மாதிரி பாரு, நீ நிறைய வேரியேஷன் எடுத்து வச்சுட்டே இருப்பேன். சிக்மாய்ட் ஃபங்க்ஷனுக்கும் நான் ஒன்று எடுத்து வச்சிருந்தேன். ஓகே, புரியுதா? ஸோ இந்த மாதிரி ஈவன் ஐ ஹாவ் டு லேர்ன். ஓகே, ஆன் கிளாஸ் இப்போ உனக்கு நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன்ல, I have 2 monitors. One of the monitor will always have a backup material ready for me. புரியுதா? So there's nothing complicated or nothing. இப்படி ஐடி கம்பெனிஸ் இப்படிதான் ஒர்க் ஆகுது. If you don't trust me, கீழே நம்ம பழைய கிருஷ்ணா இருக்காங்க, அகல்யா இருக்காங்க, you can literally ask them. This is not என்ன சொல்றது, எல்லாரும் சொல்லுவாங்க நீங்க அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும். நோ. அதே மாதிரி இது இன்னொரு விஷயம் தெரியுமா, நிறைய இடத்துல ஆக்சுவல் வேலையோட இன்டர்வியூ பயங்கர டஃபா இருக்கும். சரியா? நிறைய இடத்துல இல்ல சார், எல்லா இடத்துலயுமே. இல்ல, இன்டர்வியூல வந்து என்ன சொல்றது, என்னமோ நீங்க வந்து நாளைக்கே டெஸ்லா காரை டிசைன் பண்ணி அந்த கார் மாஸ்ல போய் ஆட்டோமேட்டிக்கா ஓடுற மாதிரி பேசுவாங்க. உள்ள போய் பார்த்தா எக்ஸல் ஷீட்ல தான் நோண்டிட்டு இருப்பாங்க. So these are the things. There are a lot of things. I know one of the famous guys told me, actually he's the CEO of the company. He told me interview process should be a bit easier. என்ன இந்த இன்டர்வியூ எடுக்கிற மேனேஜர்லாம் எப்படி தெரியுமா, டேய் நீ அந்த பொசிஷன்ல இருந்தாடா வந்த, நீ கேட்கிற கேள்வி நீ அந்த பொசிஷன்ல இருந்து உனக்கு தெரிஞ்சதா அப்படின்னு கேட்டா அதை திங்க் பண்ணவே மாட்டாங்க. They'll be expecting like crazy things from a fresher. Ideally what should have been there is like, இவனுக்கு நான் சொல்லி கொடுத்தா படிச்சிருவானா அப்படிங்கிறது தான் அங்க கொஸ்டினாவே இருக்கணும், ரைட்? If a guy says, I am sitting and if a guy says I have 12 years of experience in machine learning, then I can expect him to talk about the concepts of deep learning and everything. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஃப்ரெஷர்னு சொல்லுவான், அவன்கிட்ட போயிட்டு டீப் லேர்னிங் நியூரல் நெட்வொர்க்ஸ் எப்படி உட்காந்து தெரியுமா, ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் எப்படி போடுன்னு தெரியுமா, அதுக்கு எப்படி வெயிட் கொடுப்பேன்னு தெரியுமா, டியூட் come on. ஓகே, ஸோ இதுதான் ரைட்டா. ஸோ இன்டர்வியூஸுமே வந்து it has kind of become a game right now.
நான் சொல்றேன், I have failed in 120 plus interviews just to tune myself to that interview. My interview was not tuned just technically. I was physically tuned. I was physically groomed. நான் இன்டர்வியூ போகும்போது கண்ணாடி போட்டுருக்கேன். My eyesight is perfect. I am a shooter. My eyesight is perfect. பட் இன்டர்வியூ போகும்போது நான் கண்ணாடி போட்டுப்போம். 0 பவர் கிளாஸ். ஓகே, ஃபுல்லா இது வரைக்கும் என் வாழ்க்கையில இன்டர்வியூவை தவிர நான் வந்து ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டதே கிடையாது. ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டால் கூட கையை பாதியை மடிச்சு விட்டுருப்பேன். ஃபர்ஸ்ட் பட்டன் எப்பவுமே ஓப்பன்ல தான் ஆகும். சரியா? ஸோ இன்டர்வியூ போகும்போது ஐ ஹேட் டு மேக் 180 degree shift. ரைட்டா? ஸோ இட்ஸ் ஓகே. இதெல்லாம் ஐடி கம்பெனிக்குள்ள இருக்கிறவன் சொன்னாதான் உண்டு. வெளியே இருந்து பார்க்கும்போது நாங்கெல்லாம் ஏதோ பெரிய சூப்பர் ஜீனியஸ் மாதிரி இருக்கும். தட்ஸ் நாட் த கேஸ். சரியா? இன்னைக்கு டிசிஎஸ் முன்னாடி போய் நின்று இனிமே டிசிஎஸ்ல வேலை பார்க்குறவங்க யாரும் கூகுளோ ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ ஜிபியோ யூஸ் பண்ணாம கோட் அடிக்கணும்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டேன்னு வையேன், நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். நிறைய பேருக்கு படப்படப்படன்னு ஹார்ட் அட்டாக் வந்துடும். அவ்வளோதான். பிகாஸ் that is the truth. You are allowed to refer materials. You are allowed to research. You are allowed to make mistakes. எல்லாமே உன்னோட ஓன் என்விரான்மெண்ட்ல இருக்கும். நீ வந்து உன்னோட மிஷின்ல தப்பா கோட் அடிச்சுக்கலாம். அந்த கோடு நீ டெவ் என்விரான்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வரும்போது, அதாவது தான் எப்பவுமே ஒரு சிமுலேஷன் என்விரான்மெண்ட் நான் தனியா வச்சிருக்கேன். ஆக்சுவல் ப்ராஜெக்ட் தனியா இருக்கும். நான் ஒரு ப்ராஜெக்ட் ஃபோல்டர் தனியா போட்டிருப்பேன். நான் எனக்கு தேவையான கோட் அதை அடிச்சு பார்த்துட்டு லாஜிக் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நான் இங்க கொண்டு வந்து போடுவேன். ரைட்டா? இந்த மாதிரி யூ ஆர் அலோவ் டு டூ தட். ஓகே. ஆனா அன்பார்ச்சுனேட்லி என்னன்னா இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இல்லை. ரைட்டா? இன்னைக்கு ஒன் ஆஃப் த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் who told this. இன்னைக்குள்ள ஐஐடி ஐஎம் கேண்டிடேட்ஸ் உடைய குவாலிட்டி ஹஸ் ட்ராப்ட் லைக் கிரேசி. You know why? These coaching centers இருக்காங்க இல்லையா, they have tuned the system in such a way they can push you through the wall of that entrance exam. சரியா? உனக்கு ஸ்டஃப் இருக்கோ இல்லையோ மண்டையில மனப்பாடம் பண்றது கம்மு தான் உள்ள போயிடலாம் அப்படின்னு. IITs and IIMs are not designed for those kind of people. The actual guys who can do the research is the one who is supposed to be there. புரியுதா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சொசைட்டல் ஃப்ளா. ஓகே, இதை நீயோ நானோ மாற்ற முடியாது. ஸோ யூ ஹேவ் டு அக்செப்ட் இட். யூ ஹேவ் டு புஷ் ஃபார்வர்ட். அதனால தான் நான் எப்பவுமே சொல்றது, யூ கான்ட் புஷ் ஃபார் லாங். இது வந்து என்ன சொல்றது, நல்ல ஜாப் கிடைக்கிறதுக்கு டைம் ஆகும். ஓகே, உனக்கு நல்ல நேரம் இருக்கணும். சீரியஸ்லி யூ ஷுட் ஹேவ் அ குட் லக். You should have a proper time. Zohoல எனக்கு நடந்த இன்டர்வியூவோட 10 times 20 times டஃப்பான இன்டர்வியூஸை ஜோஹோல நான் பெர்ஃபார்ம் பண்ணதை விட 10 times பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணி எனக்கு கிடைக்காத வேலைகள். சரியா? ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். ரைட்டா? இதுக்கு முன்னாடி இந்த கம்பெனில எனக்கு வந்து மூணு நாள் கிட்டத்தட்ட 1 month டிஃபரன்ஸ்ல 3 நாள் இன்டர்வியூ வச்சாங்க. இங்கே it took only 40 minutes. because I was lucky. அந்த அன்னைக்கு வந்து 2 பேர் தான் உள்ள போகும்போது ஃபர்ஸ்ட் லெவல் ஃபில்டரிங் எப்படி தெரியுமா, உனக்கு கோட் அடிக்க தெரியுமா, இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நான் எனக்கு தெரியும்னா என் கூட வந்தா தெரியாதுன்னா அப்போ சரி நீங்க வீட்டுக்கு போங்க, எனக்கு கோட் அடிக்க தான் வேணும், உள்ள கூப்பிட்டு போனாங்க. ரைட்டா? ஒரே ஒரு ஆப்டிடியூட் கொஸ்டின் தான். I gave them the answer in 30 seconds. ரைட்டா? அடுத்த ரவுண்ட் 20 minutes மேனேஜபிள் டிஸ்கஷன். அடுத்த ரவுண்ட் 10 minutes HR. That's it. மார்னிங்ல இருந்து ஈவினிங்குள்ள முடிச்சு ப்ராசஸ் பண்ணி ஓகே ஓகே அப்படின்ட்டாங்க. ப்ளஸ் ஆனால் இதை விட மல்டிபிள் ஃபோல்ஸ் டஃப்பான ஒரு இன்டர்வியூ கூட எனக்கு கிடைக்காம போயிருக்கு. விழுந்து படிச்சு ரொம்ப டாப்பாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்போம். டசன்ட் மேட்டர். ரைட்டா? ஸோ இட்ஸ் ஓகே. ஏன்னா எவ்ரிதிங் நீ யூ டோன்ட் ஹேவ் டு. அதனால தான் நான் எப்பவுமே சொல்றது, ரெக்கார்டிங்ஸ் இருக்கு, ரெஃபர் பண்ணிக்கோ, இல்ல நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோ. இன்னைக்குள்ள சிச்சுவேஷன் யூ கான்ட் ஆல்வேஸ் கேரி த ரெக்கார்டிங் வித் யூ. கேன் மொபைல்ல எல்லாராலையும் இன்னைக்கு வந்து லேப்ல ஆக்சஸ் நோட்ஸ் வந்தானே. எனக்கு நோட்ஸ் வில் பி மோர் கன்வீனியன்ட்.
நோட்ஸுக்கு அடுத்தது ரெக்கார்டிங்ஸ், அதுவும் இல்லைன்னா அதுக்கப்புறம் தான் புக்ஸ். ஓகே, என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இல்லைன்னா ரெக்கார்டிங்ஸ் இல்லைன்னா புக்ஸ். தட்ஸ் ஹவ் மை கன்வீனியன்ஸ். உன்னோட கன்வீனியன்ஸ் என்னன்னு பாரு. See, this is all. You don't have to. Okay. You don't have to. You can't remember everything. You try remember everything. You are like. இன்புட் என்னோட சைட்ல இருந்து ம், சிங்கிள் லைனராக சொல்லணும் அப்படின்னா, ஒன்ஸ் கம்பெனிக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் அசைன் ஆகுது அப்படின்னா, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு யூஸ் கேஸ் தேவைப்படும். உனக்கு இந்த பர்டிகுலர் டேட்டாவை வச்சு இந்த ரிசல்ட்டை நீ அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதுக்கு நீ எந்த பர்டிகுலர் மாடல் பெஸ்ட் ஃபிட்டாக இருக்கோ அதை நீ சூஸ் பண்ணி டிஃபரெண்ட் பண்ண. அவ்வளவுதான். அதுக்கு நீ எல்லா மிஷின் லேர்னிங் மாடல் தெரிஞ்சிருக்கணும்னு இல்லை, பட் அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த ரிசல்ட் வர்றதுக்கு என்ன மிஷின் லேர்னிங் ரெஃபர் பண்ணலாங்கிறது நீ ரிசர்ச் பண்ணலாம். இப்போ நம்ம இங்கே படிக்கிறோம்னா ஒரு பேசிக்கான மிஷின் லேர்னிங் மாடல் படிக்கிறோம். இப்போது ஒரு சில மிஷின் லேர்னிங் மாடல்ஸ்லாம் இருக்குது, ஸ்டம்பைன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹால்ட் வின்டர்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல் ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் இங்கே படிக்க மாட்டோம். பட் நீ ஒன்ஸ் கம்பெனிக்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் இருக்குதுன்னு ரிசர்ச் பண்ணும்போது அப்போ அதை யூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் அச்சீவ் பண்ண முடியும் அவுட்புட் அப்படின்னு நீ தெரிஞ்சுக்குவேன். ஸோ இப்போது பேசிக்கலி இங்கே பண்ணுறது தான், ஒரு இன்புட் கொடுக்குறோம், ஒரு மாடல் ஃபிட் பண்ணுறோம், அந்த மாடல் என்ன மேத்தமெட்டிக்கல் பிஹைண்டில் ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சதுன்னா என்ன மாதிரி அவுட்புட் வரும்னு உனக்கு தெரியும். அப்போ அதே மாதிரி தான் ரிசர்ச் பண்ண வேண்டிய. ஸோ டிஃப்ரெண்ட் மாடல் நீ ஏதாவது ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு இருப்பேன். இப்போ அந்த மாடலில் எப்படி மேத்தமெட்டிக்கலாக ஒர்க் ஆகுதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ரெக்வயர்ட் அவுட்புட் வந்து உனக்கு தேவைப்படுற மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா அந்த மாடல் நீ சூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஓகே, இன்னைக்குள்ள ஏஐ இன்ஜினியர்ஸ் இப்படிதான் சர்வே ஆகிட்டு இருக்காங்க. வாட் Krishna told us right. இன்னைக்குள்ள ஏஐ இன்ஜினியர்ஸ் இப்படிதான் சர்வே ஆகிட்டாங்க. பட் இஃப் யூ வாண்ட் டு ஹிட் த பிக் கம்பெனிஸ், கூகுள், ஃபேஸ்புக், நெட்ஃப்ளிக்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்குள்ள போகணும் அப்படின்னா யூ நீட் எக்ஸ்டென்சிவ் நாலேஜ். ரைட்டா? நாலேஜ் அண்ட் இன்ஃபர்மேஷன் are two different things. Data, knowledge and information are two different things. What is data? Hi. About what is information? Information. Data is டேட்டானா ராவா இருக்காது, இன்ஃபர்மேஷன் தான் facts. process. What is information? What you are deriving from that fact. டேட்டால இருந்து information. சரியா? என்னோட சேல்ஸ் நம்பர் அப்படிங்கிறது ஃபேக்ட். சேல்ஸ் நம்பர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன். Now what is knowledge? How to interpret and get. இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நான் என்ன பண்ணணும்ன்றது நாலேஜ். அதான். புரியுதா? If you know how to convert this information into knowledge, you will be like in the para level position. If you know how to convert data to information, you will be in the mid managerial level position. Right? If you know nothing about data, you will be in the entry level position. That is not just in the company, your life la idhe da. ரைட்டா? என்ன அப்படின்றது டேட்டா. எதுக்கு, இதுல இருந்து என்ன எதுக்கு அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன். இதை வச்சு என்ன பண்ணலான்றதான் நாலேஜ். சரியா? என்ன பண்ணலாம், எப்போ பண்ணலாம், எப்படி பண்ணலாம், எப்படி பண்ணா என்ன நடக்கும், எப்படி பண்ணலன்னா என்ன நடக்கும், எவ்வளவு தூரம் பண்ணணும், எவ்வளவு பண்ணக்கூடாது, யாரை வச்சு பண்ணணும், யாரை வச்சு பண்ணக்கூடாது, இதெல்லாம் தெரிஞ்சா that is what the knowledge gets converted into wisdom. புரியுதா? This is life. Okay. Okay. So காலங்காத்தால ஒரு philanthropy பண்ணியாச்சு. I should stop reading this. Okay. So we are going to talk about regularization. Gradient descent பார்த்தோம்ல. What is gradient descent? What is gradient descent? Optimizing the error. Finding the best fit.
Optimizing the error and finding the best fit. It's an optimization technique. Yes. Regularization அப்படிங்கிறது it's the process of inducing an additional information to your machine learning model with the sole purpose to avoid your overfitting. Overfittingனா எல்லாருக்கும் தெரியும், ரைட்? ஓவர் ஃபிட்டிங். நம்ம மாடல் என்ன மாடல் வேணா எடுத்துக்கலாம், உன்னோட ட்ரைனிங் டேட்டால பர்ஃபெக்டா ஃபிட் ஆயிடும். ஓகே, ஸோ யுவர் பயாஸ் வில் பி வெரி லெஸ். ஸோ உங்களுடைய bias will be very less, but variance will be high. Okay, இதுதான் என்ன இந்த கண்டிஷன் என்னது? இந்த மாதிரி போகுது overfitting கண்டிஷன் இதுதான். What is bias? ஒரு சைடு ஜாஸ்தியா இருக்கும் சார். What is okay அப்ப variance னா வேரியேஷன் ஸ்ப்ரெட் எவ்வளவு சேஞ்ச் ஆகுது? bias meaning அது variance எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கு. ஓகே, நம்மளோட machine learning model should have low bias and low bias high variance. இதான் அது. இல்ல சார், அப்படி machine learning model என்ன இருக்கணும்? அதான் சார் பயாஸ் அண்ட் வேரியன்ஸ். ஆ லோ பயாஸ் லோ low bias வேரியன்ஸ். and low variance. ஓகே, இது இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல உங்க மாடல் இருந்தா இட் இஸ் a good performing model. ரைட்டா? எப்போ எந்த ஒரு பாயிண்ட்ல நம்ம மாடல் எடுத்தாலும் our objective will be to achieve this condition, low bias and low variance. Okay, there should be trade off. எவ்வளவு bias இருக்கலாம், எவ்வளவு variance இருக்கலாம். ஓகே, so இப்போ bias 0 ஆயிடுச்சு என்ன ஆகும்? எக்ஸாக்ட்லி உங்க வேரியன்ஸ் ஓவர் ஃபிட் ஆயிடுச்சு. ரைட்டா? இப்போ பயாஸ் வந்து ரொம்ப பெரிய நம்பரா வந்துச்சுன்னா என்ன ஆகும்? What will happen if your bias is a very big number? அப்ப அந்த ஒரே ஃபீச்சரை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். எனக்கு லைக் அவுட்புட் அண்டர் ஃபிட் ஆயிடும். அண்டர் ஃபிட் ஆயிடுமா சார்? ஸோ உங்களோட பயாஸ் வேல்யூ நீங்க Variance எந்த அளவுக்கு அதிகமாயிடும். அட்ஜஸ்ட் பண்றீங்களோ Adjust பண்ணுவோம். இதுதான். சரி, இதுதான் வந்து ஒரு ரெகுலரைசேஷன் உடைய கான்செப்ட். ஓகே, இந்த பயாஸ் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்கு. பேகிங் மெத்தட் இருக்கு, பூஸ்டிங் மெத்தட் இருக்கு, சரியா? அண்ட் அதுக்கப்புறமா என்ன இருக்கு? ரெகுலரைசேஷன் இருக்கு. தேங்க்யூ. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ரெகுலரைசேஷன் தான் பார்ப்போம். பேக்கிங் அண்ட் பூஸ்டிங் லேட்டர் பார்ட் ஆஃப் அவர் கோர்சஸ்ல வில் சி. ஓகே, ரெகுலரைசேஷன்ல நார்மலா பாப்புலரா இருக்கக்கூடியது L2 ரெகுலரைசேஷன், அதே மாதிரி L1 ரெகுலரைசேஷன் அண்ட் எலாஸ்டிக் நெட். L2 is also called as ridge. L1 is also called as Ridge. lasso. Elastic net is a combination of ridge and lasso. சரியா? So what you guys have to understand here is this is what we are going to learn. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ரெகுலரைசேஷனுடைய ஒரு ஜியாமெட்ரிக்கல் இன்ட்யூஷன் தான். ஓகே, அது ஒன்று தெரிஞ்சிச்சுனாலே மற்றதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது யூ கைஸ் வில் பை டிஃபால்ட் நோ. சரியா? சரி, இந்த மாதிரி ஒரு டேட்டா செட் எடுத்துக்கலாம்.
ஓகே, இது என்னுடைய டெஸ்ட் டேட்டா. ஓகே, இதான் என்னுடைய டெஸ்ட் டேட்டா. இதுதான் என்னுடைய ட்ரைனிங் டேட்டா. ஓகே, இதான் என்னுடைய ட்ரைனிங் டேட்டா. இப்போ நான் ஒரு பெஸ்ட் ஃபிட் லைன் போடுறேன், என்னோட மாடல் நான் ட்ரெயின் பண்றேன்னு வச்சுக்கோங்க. என்னுடைய பெஸ்ட் ஃபிட் லைன் எப்படி வரும் ட்ரெயின் பண்ணும்போது? சே இதுதான் எக்ஸ், இதுதான் ஒய். 2D ஒரு 2 டைமென்ஷனல் டேட்டா. இப்போ நான் ட்ரெயின் பண்ணா என்னோட பெஸ்ட் ஃபிட் லைன் எப்படி விடும்? There are only 2 points, right? அப்போ என்னுடைய மாடல் என்ன ஆகும்? ஜென்ரலா எல்லா பாயிண்ட்ஸையும் டச் பண்ணி போடுமா? Okay, it should be ideally touching both the points. ஓகே, இதான் என்னுடைய ட்ரைனிங் டேட்டா, இதுதான் என்னுடைய டெஸ்டிங் டேட்டா. இப்போ பாரு, இந்த என்ன சொல்றது, இந்த மாடல் will this line perform better? இல்லையா? இப்போ இது எப்படி நான் வந்து, ஆனா அதுக்கு கொடுத்ததோட இன்ஃபர்மேஷன் படி this is the best fit லைன்ல, this is the best fit line. ஆனா இந்த மாடல் என்னோட டெஸ்ட் டேட்டால பெர்ஃபார்ம் பண்ணாது. How can I convince this model to take a line, best fit line, which is having a error, more error? How can I convince it? That is where the regularization comes in. So ஒரு simple linear regression ஓட ஃபார்முலா என்ன? What is formula? mx plus y is y equal to அது best fit line. y is equal to mx Error plus formula, summation of I equal to 1 to n y minus y. yi minus y cap whole Y- square. y minus y இதுதான் உங்களுடைய எரர் ஃபார்முலா. இது கூட Whole square. நாம ஒரு வேல்யூ ஆட் பண்றோம். m squared. Okay, m squared is slope squared. So இது வந்து செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்ல இருக்கனால தான் we call it as rich L2 regularization. m1 ஆ இருந்தா என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல? லாசோவா இருந்தா lambda absolute value of m. இந்த பாட்டுக்கு நம்ம அடுத்து வரலாம், இதுக்கு நம்ம அடுத்து வரலாம். இப்போதைக்கு let us just understand இந்த மாதிரி நான் ஒரு எரர் காம்போனன்ட் கொடுக்குறேன். ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி என்னுடைய மாடல் ஒரு ஆக்சுவல் ஓவர் ஃபிட்டிங்ல இருந்து மூவ் ஆகுது அப்படிங்கறது இப்போ நம்ம ஒரு நம்பர் நியூமரிக்கல் இது வச்சு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ ஆக்சுவலா நான் ஒரு பெஸ்ட் ஃபிட் லைன் போட்டா இந்த மாதிரி இருக்குமா? இதான் எனக்கு ஒரு பெஸ்ட் ஃபிட் லைன். ஸோ தேர் இஸ் அ டீவியேஷன், ரைட்? இப்போ நான் இந்த இதுக்கு ஈக்குவேஷன் எழுதிக்கலாம், இந்த லைனுக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதலாமா? ஓகே, let us say this equation is 1.5x plus 0.8. ஏன்னா m வேல்யூ அதிகமா இருக்கு. ஸோ இதுக்கு m வேல்யூ குறைச்சிக்கலாமா? ஒரு 0.9x plus 1.5. ரேண்டமாக தான் எடுத்துருக்கேன், நான் கால்குலேட்லாம் பண்ணல, ரேண்டமாக. நீங்கள் இந்த மாதிரி ஒரு இந்த லைனை விட இந்த லைனுக்கு வந்து ஆப்வியஸாக பார்த்தா தெரியுது ஸ்லோப் கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஸ்லோப் அதிகமாக இட் மூவ் டுவர்ட்ஸ் ஒய் ஆக்சிஸ், ரைட்டா? ஸ்லோப்பு கம்மியாக இருக்கு. ஸோ அண்ட் கோஎஃபிஷியன்ட்டும் இதில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால we have taken this setup. Okay, this is just an assumption. இப்போ இந்த லைன் படி நீங்க பார்த்தீங்கன்னா your training has properly, எனக்கு but இந்த லைன் எடுக்கணும் அப்படின்னா there is an error associated, இல்லையா? There is an error associated, right? Now we have to convince your machine learning model saying choose this line which is having an error over this line which is not having an error. அதை எப்படி நீங்க choose பண்ண சொல்லுவீங்க? How will the machine learning model choose which is the best fit line? adjusting the weights.
adjusting வெயிட்ஸ் அந்த ஃபீச்சரோட வெயிட் Testing. up to what point? அதான் சார் கிரேடியன்ட் டிசென்ட் மாதிரி. Huh? கிரேடியன்ட் டிசென்ட் அங்கே தானே சார் வருது. ரெடியூசிங் Gradient descent என்ன நடக்குது? ரெடியூஸ் பண்ணுது. எரருடைய எரரை வந்துட்டு குறைச்சிக்கிட்டே what exactly is saying? லேர்னிங் ரேட் ஆப்டிமைஸ்டு பாயிண்ட் இல்ல சார் இந்த எரரை ரெடியூஸ் dou பண்ணுது. L by dou beta அங்க என்ன dou L by dou beta என்ன பண்ணுது? டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது அது என்ன நடக்குது? இன்டர்செப்ட். See, when exactly do you say my model is performing better? அந்த லெஸ் எரர் வேல்யூ சார், ஆ லெஸ் எரர் வேல்யூ இருக்கிறது. ஆமா, அப்ப அத நீங்க என்ன எதை வச்சு இதான் லீஸ்ட் எரர்னு கண்டுபிடிப்பீங்க? மினிமம் கோபம் மினிமம். What is J theta? நம்ம கேஸ்ல L. What is L? learning Loss function. When your loss function produces the least error, that is when you say my model is have reached the minimum point. Gradient descent என்ன பண்றீங்க? லீஸ்ட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம் சார். எதோட லீஸ்ட் பாயிண்ட்? ஆமா, எரர். லாஸ்ட் ஃபங்க்ஷனோட லீஸ்ட் பாயிண்ட் தான் நீங்க கண்டுபிடிக்கீங்க. லீஸ்ட் எரர் தானே? ஆமா சார். கம் ஆன். ஓகே சார். ஒரு வாரமாச்சு. 2 மாசம் ஆக போகுது, ஒரு வாரம் இல்ல. சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் நம்ம ஆரம்பிச்சது என்னைக்கோ ஆரம்பிச்சிட்டோம். சரி, ஓகே சார், கரெக்ட். லாஸ் ஃபங்க்ஷன் வச்சு எரர் கண்டுபிடிக்கணும். Again, it's okay. It takes time. These things take time. I have been doing this for past 6 years. Okay, like I said, I know these things takes time, but you have to understand. While you are data scientist, talk data science. சரியா? These things I am doing it because I have a practice of doing it. You should have a practice of which. Okay, அது நீ பண்ணுங்க. So loss function minimum-ஆ இருந்தா அதான் என்னோட மாடலுக்கு பெஸ்ட். ரைட்டா? That is what we are trying to achieve. Okay. Well, let us see இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ்க்கு நான் ஒரு கோஆர்டினேட் எடுத்துக்கிறேன். Okay. 1,2.3 இந்த கோஆர்டினேட் எடுத்துக்கலாம். Give me 1 second. Let me just work it. 1,2.3 தான் எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்டுக்கு வந்து let us just take 3,5.3 இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? சிம்பிள். ஓகே. The reason I am sticking to my own calculation is because இது கிளாஸ் ஏதாவது ஒன்று தப்பாச்சுன்னா நம்மளால திரும்ப போய் பிடிச்சிட்டு வர முடியாது. நான் தனியாக உட்காந்து பண்ணேன்னா ஐ எக்ஸ்பெரிமெண்ட் வித் வேல்யூஸ். யூ கேன் ஆல்சோ எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ வந்து நம்ம கிளாஸ்க்கு ஒரு இதாக போகும்போது தப்பாக வந்ததுன்னா உங்களால் லேர்ன் பண்ண முடியாது. எக்ஸ்பெரிமெண்டேஷன் இஸ் டிஃப்ரெண்ட், லேர்னிங் இஸ் டிஃப்ரெண்ட். சரியா? ஓகே. ஸோ இப்போ இந்த லைனுக்கு இந்த ஈக்குவேஷன்ல நான் எழுதுனா வாட் வில் ஹேப்பன்? yi minus y hat whole square என்ன வரும்? 0. கரெக்டா? 0. ஏன்னா எந்த வேரியேஷன் இல்ல, ஆக்சுவல் வேல்யூ ப்ரெடிக்டட் வேல்யூ சேமா தானே இருக்கு. கரெக்டா? yi minus y hat whole square is 0. எந்த டீவியேஷன் இல்ல. பிளஸ் ஓகே. லாம்டாவோட வேல்யூ நம்ம 1 ன்னு எடுத்துக்கலாம். இன் போத் கேसेस இப்போதைக்கு லாம்டாவோட வேல்யூ 1 எடுத்துக்கலாம். ஓகே. அப்போ லாம்டாவோட வேல்யூ என்ன? 1 இன்டு இதுல m ஓட வேல்யூ என்ன? இந்த லைனுக்கு m ஓட வேல்யூ என்ன? 1.5. y equal to mx plus c தானே? 1.5. 1.5. 1.5 squared which gives you value of what's the output? 3.25. Right, 2.25 da. Sir, 1.5 into 1. Okay, 2.5. 2.25 என்னுடைய இந்த லைன் இதோடைய லாஸ் ஃபங்க்ஷன். Let us say this one is
நார்மல் வித்தவுட் ரெகுலரைசேஷன். ஓகே, நார்மலா வித்தவுட் ரெகுலரைசேஷன் எவ்வளவு வருது? 2.25. Let us do the same for something with regularization. Equation y ya minus that whole square இங்க வரலாம். ஓகே, சோ இந்த ஈக்குவேஷன்ல நான் அப்ளை பண்றேன்னு வெச்சுக்கோ. y minus y hat என்ன வரும்? yi என்னது? இந்த கேஸ்ல yi என்னது? yi என்னது? What is the yi. value of yi? 1, தெரியுதுல, அதுக்கு கான்ஃபிடென்ட்டா தான் சொல்றேன். 2.3. அப்பா சொன்னா நான் கழுத்தையா கடிக்க போறேன். 2.3 தான். சின்னதா இருக்கு சார் எழுத்து. இல்ல சார் எனக்கு தெரியல சார். சாரி, அப்ப சொல்லிருக்கலாம்ல. x1, y1 equal to 1, 2.3. x2, y2 equal to 5, 3, 5.8. சரியா? இப்போ y இந்த பாயிண்ட்ல y என்னது? 2.3யா? அப்போ இந்த ஈக்குவேஷன்ல போட்டேன்னா 2.3 மைனஸ் y hat என்னது? y hat 2.3. அதுவும் 2.3. நம்ம இந்த லைன் அதுவும் 2.3 தான். இந்த லைன் இல்ல, இந்த லைன் பார்த்துட்டோம். சோ y hat நீ எப்படி எழுதுவ? ஓகே ஓகே.0.9. ஆமா சார். mx அப்போ இருக்கா ஈக்குவேஷன் இந்த y 0.9 யா y minus mxi minus b இப்படி எழுதுவோம். ஞாபகம் இருக்கா? There is a reason why I do all those things. Yes sir. Right? We just not associated. So இப்போ இந்த கணக்குப்படி பார்த்தா இந்த ஈக்குவேஷன் m equal to 0.9 0.9 x ஓட வேல்யூ என்ன? 1. c ஓட வேல்யூ என்ன? 1.5. Exactly. Plus அடுத்த பாயிண்ட் 1.5. yi வேல்யூ என்ன? 5.8. 5.3 minus கீழ 5.8 இருக்கு சார். 3 எடுத்துக்கலாம். 5.8 minus சரி எடுத்துக்கோ, அவ்வளவுதானே. whatever may be the answer. 5.8 okay. Doesn't make a difference. 0.9 0.9 y the x ஓட வேல்யூ என்ன? 3 minus c ஓட வேல்யூ என்ன? 1.5. 1.5 plus 1.5 lambda ஓட வேல்யூ என்ன? 1. 0.8 slope ஓட வேல்யூ என்ன? 0.9. 0.9. 1.5 கேட்டா? இதானே இதோட 0.9 புதுசா நம்ம எழுதக்கூடிய லாஸ் சால்வ் பண்ண 2.3 minus 0.1. minus 1.5 ஓகே. மேல Plus. 0.1. என்னடா மைனஸ்ல கூட வருமா அப்படின்னு ஒரு டவுட். வருமே. ஓகே. ஏன் எரர் தானே, கீழே இருந்தா பாசிட்டிவ் மேல இருந்தா நெகட்டிவ். போத் சைடு லைன் ரெண்டு பக்கம் இருக்குல்ல. ஓகே. பாசிட்டிவ் எரர் நெகட்டிவ் எரர். 2.3 ஆன்சர். So 5.8 minus 2.7 minus 1.5 plus 0 plus 0.9. சால்வ் பண்ணுங்க. minus 0.1. 0.1 1.6 minus 0.1 plus 1.6 plus 1.6 plus 0.9 okay. So இத சால்வ் பண்ணா என்ன வரும்? 2.4 2.4 okay. அதனால தான் இந்த நம்பர் நான் மாத்தல. இது 5.3 இருந்ததுன்னா 5.3 இருக்கும். So whatever this will happen 1.4
1.3 ன்னு இருக்கும். So it will come somewhere around 2.6 வரும்ல 2.2 1 2.2 கிட்ட வரும். இந்த 2.1 வரும். Okay. So in the line and in the equation, that was a preset calculation. I'm just trying to give you the visualization. இது வந்து actual values கிடையாது. See, this is why I practice. Okay, நான் சொல்றேன் இல்லையா, practice பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. This is why learning is a bit different. Actually working is different. 1.3. This will give you 2.1 approximately. Okay. So in the equation we have not இதெல்லாம் exact equation கிடையாது, but to give you the conceptual overview, these values has been equated and solved. This is how the equation was being discussed. Okay va? Now look at it. இதோட last function என்ன? Is producing 2.1. Okay. இந்த லைனுக்கு லாஸ் என்ன? 2.25. இந்த லைனோட லாஸ் என்ன? 2.1. 2.1. மாடல் எந்த இது எடுக்கும்? 2.1 கம்மியா மாடல் இருக்கு. எப்பவுமே எதை எடுக்கும்? The line with the least loss function. No. சரியா? least error தானே? லாஸ் ஃபங்க்ஷன் நீ ரெகுலரைஸ் பண்ண அந்த லைனுக்கு கம்மியா வருதா? ஓகே, அப்ப 2.1 தான் எடுக்கும். எக்ஸாக்ட்லி. although உங்களுடைய பயாஸ் கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் உங்க வேரியன்ஸ் சிக்னிஃபிகண்டா கம்மியாகிறதுனால இந்த ரெகுலரைஸ்ட் லைனை தான் அது பெஸ்ட் ஃபிட் லைனா எடுக்கும். கிரேடியன்ட் டிசைன் போடும்போது அதால ஓவர் ஃபிட் ஆக முடியாது. ஏன்? ஸ்பெசிஃபிக்கா நம்ம ஒரு எரர் காம்போனன்ட் அதுல கொடுக்குறோம். புரியுதா? You know why I say it's okay to make mistakes? முன்னாடியே சொல்லியிருக்கேன். You guys, if you don't, you'll become overfit. And ஒரு machine learning மாடலையே நம்ம வந்து overfit-ஆக allow பண்றது இல்ல. Yes sir. ஸ்பெசிஃபிக்கா நம்ம பர்பஸ்ஃபுல்லா அதுல ஒரு எரர் காம்போனன்ட் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமா. பட் குழந்தைங்களை படிக்க வைக்கும்போது மட்டும் இல்ல நம்ம படிக்கும்போது மட்டும் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். That doesn't work இல்ல. ஆமா, யாரு ரொம்ப ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணி ரொம்ப ட்ரபிளா ஹைட்ஸ் அண்ட் லோ வராங்களோ அவங்க தான் லைஃப்ல சக்சஸ் ஆறாங்க. Obviously. So நமக்கு வந்து என்ன சொல்றது? We are not accepting or allowing people to make mistakes. It's okay. ஒரு மெஷின் லேர்னிங் மாடலுக்கு நீ வந்து கரெக்டா படிக்க கூடாதுன்னு நீ சொல்ற. Introducing error means கரெக்டா படிக்க கூடாது அப்படிங்கிறது அதோட அர்த்தம். When you are forcing a machine learning model not to learn properly, why should you push students to learn so perfectly? These flaws are the things which make them perform better. Okay, mathematically we have proved it. Right? These laws, the laws நடக்குது இல்லையா, இந்த laws are the things which makes the model perform better. Similarly, students, humans, the flaws, the mistakes they do in their life, what is going to allow them to perform way better in their future. Okay, so இதுதான் வந்து நம்மளுடைய ரெகுலரைசேஷன் மெத்தட். இதுல ஒரு சில விஷயங்கள் நீங்க கரெக்டா கவனிக்கணும். இந்த லாம்டா அப்படிங்கிறது இட்ஸ் a hyperparameter. The lambda order value you have to tune. Lambda value can range from 0 to infinity. ரெண்டு சினாரியோவை நம்ம எடுத்து என்னன்னு பார்க்கலாம். ஓகே, what happens
உங்க சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன்ல லாம்டா வேல்யூ 0 ஆகுதுன்னு வச்சுக்கோ. லாஸ் ஃபங்க்ஷன் summation of I equal to 1 to n yi minus y hat whole squared plus lambda m squared. இதுதான் உங்களுடைய ரிட்ஜ் ரெக்ரெஷன் உடைய equation. Now, what happens when your lambda equal to 0? Why அந்த இதுல previous stepல நின்று சார் the least square நம்ம டைரக்டா கண்டுபிடிப்போம் yi predicate பண்ணி Loss function will be என்ன இருக்கும்? 1/2 when அந்த ஃபார்முலா அது அந்த எரர் அந்த வேல்யூ தான் சரி வரும். I understand you are trying to associate, but simple. See, this is Occam's razor. The simplest explanation is the correct answer. In that lambda equal to 0, அப்ப என்ன ஆகும்? இந்த காம்பனன்ட் அப்படியே போய்டுமா? இது எதோட எரர் ஃபங்க்ஷன்? இது காஸ்ட் ஃபங்க்ஷன். எதோட காஸ்ட் ஃபங்க்ஷன்? லீனியர் ரெக்ரெஷன் காஸ்ட் ஃபங்க்ஷன். So இந்த இடத்துல நீங்க என்ன மாடல் வேணாலும் வச்சுக்கலாம். It may be a simple linear function. Lambda 0 வேல்யூ வந்ததுன்னா there is no regularization happening. உங்க மாடல் ஒரு நார்மல் மாடல் ஆயிடும். ஓகே. சரியா? Now what happens when your lambda is so big? Lambda approaches infinity. What happens? What is this component? What is this? இது என்ன ஆக்சுவலா? ரெகுலரைசேஷன்ல நீ என்ன பண்ற? எரர் ஆட் பண்ணிக்கோ. It's a error. It's a error. இப்போ சொல்லு lambda infinity approach பண்ணதுன்னா what will happen here? மாடல் வேலை செய்யும். மாடல் ஒழுங்காவே வேலை செய்யும். இந்த இடத்துல என்ன ஆகும்னு சொல்லு, அதுக்கப்புறம் மாடல் ஏன் ஒழுங்கா வேலை செய்யலன்றத நம்ம பார்க்கலாம். எரர் அதிகமாயிடும் சார். Exactly. Your error will be very high. What is that condition called? Underfit. Exactly. Here this is overfit. Okay. Underfit. So by tuning this alpha, you will have to find the sweet spot. The hyperparameters tuning எல்லாமே நீ ஏன் பண்றேன்னா எந்த பாயிண்ட்ல உன்னோட மாடல் பெட்டர் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கறத உனக்கு சொல்றது தான். Okay, you have to find that sweet spot. This falls under the preview of your machine learning engineer. If you are the machine learning engineer, in the parameter tuning, உன்னோட responsibility. சரியா? மாடல் எவ்வளவுதான் நீ வந்து லாம்டாவை ரைஸ் பண்ணாலும் ஒரு மாடல் அண்டர் ஃபிட் ஆகும், ஓவர் ஃபிட் ஆகும். அது வந்து அந்த ஒரு ஸ்வீட் ஸ்பாட் நீ அச்சீவ் பண்ற வரைக்கும் இட் வில் என்ன சொல்றது, இட் வில் கீப் ஆன் ஃப்ளக்சுவேட்டிங். சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन. இந்த ஈக்குவேஷன் படி என்னுடைய மெஷின் லேர்னிங் மாடலால குளோபல் மினிமா ரீச் அவுட் பண்ண முடியுமா? போகாது சார். ஃபுல்லா கீழ வரைக்கும் போகாது, முன்னாடி நின்றோம். நீ லோவஸ்ட் பாயிண்ட் அது ரீச் அவுட் ஆனா கூட அங்க ஒரு எரர் காம்பனன்ட் கொடுத்து தட்டி விட்டுருவோம். ரைட்டா? சோ யூ ஷுட் ஆல்சோ நோ எத்தனை ஈபாக்ஸ் நீ ரன் பண்ண போறேங்கிறது. நார்மலா கிரேடியன்ட் டிசென்ட் பண்ணும்போது 1000 ஈபாக்ஸ்ல தான் பண்ணுவாங்க. ரைட்டா? யூ கைஸ் again that is the purview of the machine learning engineer. ஓகே, உன்னோட கிரேடியன்ட் டிசென்ட் எப்படி ஆகுது அப்படின்றத நீ பாரு. ஓகே, ஸோ சிம்பிள் திங்ஸ்ல இது எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சது தான். ஈவன் இஃப் யூ ஆர் பில்டிங் மாடல்ஸ் ஆன் டாப் ஆஃப் திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் கோனா பி. சரி, ஓகே, இது 2 டைமென்ஷன்ல நம்ம பார்த்துட்டோம். ஹையர் டைமென்ஷன்ஸ்க்கு எப்படி வரும்? இதே ஈக்குவேஷன் ஹையர் டைமென்ஷன்ஸ் பண்ணா எப்படி வரும்?
x1 beta 1 அந்த ஃபார்முலா மல்டி லீனியர் அதேதான். ஈக்குவேஷன். I equal to 1 to n yi minus y hat whole squared plus lambda into m1 squared plus m2 squared plus up to n squared. Okay, நம்ம என்ன எழுதியிருக்கோம்? beta 1 squared plus beta 2 squared and up to beta n squared. இப்படிதான் எழுதியிருக்கோம். ஸோ புரியுதா? இந்த மிஷின் லேர்னிங் பொறுத்த வரைக்கும் அண்ட் டீப் லேர்னிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் வராது. என்ன அப்படின்னா டெர்மினாலஜிஸ் கீப் ஆன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டெர்மினாலஜிஸ், ஒவ்வொரு இதுலையும் ஒவ்வொரு மாதிரி டெர்மினாலஜிஸ் இருக்கும். டெவலப்பர்ஸுக்கு வந்து பீட்டா 1 பீட்டா 2 சொன்னால் அவங்களுக்கு புரியாது. பட் வேரியபிள் 1 வேரியபிள் 2 சொன்னால் அவங்களுக்கு புரியும். ஸோ யூ ஷுட் பி ஒரு ப்ராப்பர் machine learningல if you want to grow your career அப்படின்னா you should have the capability to talk to both developers, data scientists and your senior level management. சரியா? ஏன்னா it's a combination of research, analytics and programming. இந்த மூணோட காம்பினேஷன் தான் உன்னுடைய டேட்டா சயின்ஸ். ஓகே, ஒரு ப்ராப்பர் டேட்டா சயின்டிஸ்டா இருக்கிற அப்படின்னா இந்த மூணுமே உனக்கு தேவைப்படும். So you have to understand. That's why I'm showing you the math behind it. The proof எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்னு அந்த ப்ரூஃபை நம்ம காட்டுறதுக்கு ரீசன் அதான். Okay, when you these things I have learned by looking at the guys in my network. They are data scientists from IITs and IIMs. They directly get recruited in mid-level management. ரொம்ப ரேராக தான் அவங்க வந்து என்ட்ரி லெவல் போவாங்க. They directly get recruited into mid-level management so that they directly report to senior management. இதுவுமே அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓகே, ஸோ ஹையர் ஆர்டர் போனாலும் அதே தான். யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பண்ணியிருக்கிறதுல நல்லா பார்த்தோன்னா ஒரே ஈக்குவேஷன் தான் திரும்ப 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 வரும். இந்த ஒரு ஈக்குவேஷன் தான் இவ்வளோ நேரம் நம்ம பேசுறது வந்துகிட்டே இருக்கும். பிகாஸ் நம்ம எடுக்கக்கூடிய எல்லாத்தையுமே அந்த இது லீனியர் ரெக்ரெஷன் வச்சு நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம். சரியா? இவ்வளோ நாள் நம்ம பண்ணியிருக்கிறதுல இந்த இதுதான் பேக் டு பேக் அதே தான் வந்துகிட்டே இருக்கும். நீ என்ன மாடல் வச்சு வேணாலும் எடுத்துக்கலாம். நான் லீனியர் ரெக்ரெஷன் வச்சு எடுத்துக்க ரீசன் என்ன, லீனியர் ரெக்ரெஷன் இஸ் ஈஸியர். ரைட்டா? திஸ் இஸ் ஹவ் மெஷின் லேர்னிங் இஸ். நாளைக்கு இது பின்னாடி இருக்கக்கூடிய மேத்தமெட்டிக்கல் இன்ட்யூஷன் பார்க்கலாம். அகெயின் தட் இஸ் சிம்பிள். See, உனக்கு இந்த மேத்தமெட்டிக்ஸ் புரியணும் அப்படின்னா if you want you can also brush up your concepts on differential calculus. நம்ம +2 படிக்கும்போது படிச்சிருப்போம். மேக்ஸ் M1 M2 கூட வந்திருக்கும் differential calculus. Right? You can learn, start brushing up those concepts. என்ன இருக்கு, என்ன ஏது. Okay? Integral calculus கூட நீங்க பார்க்கலாம். Just calculus is needed. மிஷின் லேர்னிங் மாடலை பொறுத்த வரைக்கும் மிஷின் லேர்னிங் இல்லை டேட்டா சயின்ஸ் அப்படின்னாலே கால்குலஸ் இஸ் நீடட். வாழ்க்கையில் யாராவது வந்து நான் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் எங்கடா யூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்டா படித்தேன் அப்படின்னு கேட்டான் அப்படின்னா திஸ் இஸ் வேர் இட் இஸ். டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ் இதெல்லாம் பட் வென் வி ஆர் இப்போ இமீடியட்டாக தேவையா அப்படின்னு கேட்டால் இல்லை. பட் வென் வி ஆர் மூவிங் அப் நம்மளோட learningல deep learning towards போகும்போது we need all those things. சரியா? ஹலோ, இன்னைக்கு கிளாஸ் this is what I wanted to teach. Mathematics நாளைக்கு அடுத்த செஷன் புதுசாக பார்க்கலாம். I think it's on Tuesday, right? Tuesday we'll have mathematics. See, don't bother too much about learning all the models. Seriya? It's like Bruce Lee said, I'm more afraid of the guy who knows one kick and practice 1,000 times
than who knows 1000 kicks and practice one time each. Right? So கிருஷ்ணா சொன்ன மாதிரி தான், உனக்கு எல்லா மாடலும் நீ வேலைக்கு போறதுக்கு முன்னாடி தெரியுமான்னு கேட்டால் தெரியாது, ஆனால் எல்லாத்தோட கான்செப்ட்ஸ் உனக்கு தெரியும். ஸோ தட் வில் ஷோ தம் you are trainable. இன்டர்வியூஸை பொறுத்த வரைக்கும் 90% ஆஃப் த டைம் இட்ஸ் லைக் ஷோயிங் தம் you are trainable. எஸ்டிசியில் என்கிட்ட கேட்ட கேள்வி தான், உனக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் நான் சொன்னேன் நீ சொல்லிக் கொடுத்தா நான் படிப்பேன், அவ்வளோதான். That's how I did. I didn't know Python. I didn't know nothing. அவங்க கேட்டப்ப நான் சொன்ன ஒன்னே ஒன்று தான், எனக்கு இன்ஃபர்மேட்டிக்கா பவர் செட்டர் 9.5x மேப்பிங் போட்டு மேனேஜ் பண்ண தெரியும், இவ்வளவுதான் எனக்கு தெரியும். தே செட் சொல்லி கொடுத்தா படிச்சிருவியா? எஸ். அவங்க என்ன கேட்டாங்க, எஸ்கியூஎல் படிச்சுட்டு வா. ஓகேனா நான் உன்னை எடுத்துக்கிறேன். 15 days கழிச்சு மாதிரி கால் பண்ணேன், எஸ்கியூஎல் படிச்சிட்டியான்னு கேட்டாங்க. படிச்சிட்டேன். கேள்வி கேட்டாங்க, சொன்னேன். ஃபுல்லாக அலோவ் பண்ணாங்க. அலோவ் பண்ணும்போது சொன்னாங்க 3 மாதம் டைம் நீ பைத்தான் படிச்சுக்கணும்னு சொல்லிட்டு I took 3 months time. Python, big data, ஃபுல்லாக படிச்சேன். சார் அப்போ எஸ்கியூஎல் ஒரு கிளாஸ் எடுக்கலாம்ல சார் நீங்க? எஸ்கியூஎல்லையா? தாராளமாக எடுக்கலாம். டைமிங் 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 தான் சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு 1 or 2 months ப்ராபப்ளி ஆகஸ்ட்ல பிளான் பண்ணலாமா? எஸ் சார். சீக்வல் வந்து ஏன்னா இப்போதைக்கு இப்போ நான் ரொம்ப எக்ஸ்டென்சிவாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார். ஆளே டயர்டா தான் இருக்கீங்க. முடியல இல்ல, ஏன்னா இன்னும் அந்த இங்கிலீஷ் செஷன்ஸும் பெண்டிங்லயே இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு செஷன் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இங்கிலீஷ் செஷன் பெண்டிங்ல இருக்கு. அது வீக்கெண்ட்ல நீங்க அவைலபிள் இல்ல. லாஸ்ட் வீக்கெண்ட் நான் அவைலபிள் இல்ல. அது நீங்க பாத்துக்கோங்க பாஸ், அதெல்லாம் உங்க பிரச்சனை. Like I said, see, this is something I want you guys to do to the next gen. ஓகே சார், we'll check it out. ஏன் வேலையை நான் பாத்துருவேன். ஓகே. இல்ல சீக்வென்ஸ்ல எனக்கு நிறைய தடவை படிச்சிட்டேன் சார். என்னன்னா எனக்கு அந்த வேற எல்லாம் புரியுது, ஆனா எந்த சீக்வென்ஸ்ல அது போய் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பண்ணுதுன்றது பைத்தான்ல நமக்கு ஃப்ளோ தெரியல சார். இந்த ஸ்டெப் சீக்வெல்ல எந்த பைத்தான்ல நமக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு அப்புறம் செகண்ட் ஸ்டெப்புக்கு அப்புறம் தேர்ட் ஸ்டெப்னு கரெக்டா அந்த ஃப்ளோல தான் நம்ம லாஜிக் எழுதுறோம். ஆனா சீக்வெல் அப்படி இல்ல சார். ஃபர்ஸ்ட் முன்னாடியே போட்டுறணும், அந்த தான் கீழே குரூப் ஏல யூஸ் பண்ணோம், அதை தான் ஆர்டர் பண்ணோம். தப்பா போனா எரர் அடிக்குது. அது பாத்துக்கலாம். ஆக்சுவல் சீக்வெல் பொறுத்த வரைக்கும் கண்டிஷன்ஸ் எக்ஸிக்யூட் ஆயிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த ஃபெட்ச் நடக்கும். அதான் அந்த 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 ஒரு நானும் நிறைய ரெஃபர் பண்ணேன். அந்த கண்டிஷன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் நம்ம எழுதணுமா லாஜிக் எழுதும்போது, அப்புறம் தான் மேல இருக்கிறது ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதுதான் அது அந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸ், அப்புறம் ஃபெட்ச், அதுக்கப்புறம் தான் அந்த அக்ரிகேஷன்ஸ். அந்த அது அப்புறம் அக்ரிகேஷனுக்கு வர ஹேவிங்கோ குரூப்பையோ யூஸ் பண்ணோம். அதுவே நம்ம அடுத்த ஸ்டேஜ்ல ஸ்டோர் ப்ரொசீஜர், இப்போ இருக்க விண்டோஸ் ஃபங்க்ஷன், அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் போகும்போது இன்னும் கொஞ்சம் குழப்புது. பண்ணலாம். எஸ்கியூஎல் செஷன்ஸ் கண்டிப்பா நம்ம தனியா பண்ணலாம். ஆனா கொஞ்சம் லெட்ஸ் நாட் புல் எவரிதிங் அட் அ டைம். ஓகே சார். கொஞ்சம் டைம் கொடுங்க. இது ஓரளவுக்கு செட் ஆகட்டும். ஓகே. somewhere around August we will plan. And after ஆகஸ்ட்ல பிளான் பண்ணும்போது we will do it along with microservices. ஓகே சார். அது போனது பிளான் பண்ண ஞாபகம் இருக்கா? ரெண்டே கிளாஸ்ல க்ளோஸ் பண்ணிட்டோம். we'll plan. சரியா? doesn't matter if anyone comes or not. ஆனா ஒருத்தர் வந்தா கூட ஒருத்தர் வந்தா கூட பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட இல்ல. போன தடவை நான் கடைசி ஒரு கிளாஸ் நானும் அவரும் வந்தோம் சார், 2-3 கிளாஸ். ஆனா எனக்கு இப்ப யூஸ் ஆகுது. 2 கிளாஸ் தான். அது ஒரு கிளாஸ் வந்து கடைசி கிளாஸ் வரல. இல்ல சார், அதனால இல்ல எனக்கு அதனால இப்ப யூஸ் ஆகுது. நான் இப்போ வந்து ஒரு ஆட்டோமேஷன் ஜாப் அப்ளிகேஷன் பண்றதுக்கு பண்ணிட்டு இருக்கோம் ஒரு டீம்ல. அது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் நீங்க சொன்னதுதான். இப்ப நாங்க ஃபாஸ்ட் API ஃபிளாஸ்க் எல்லாம் பார்த்துட்டு ஃபாஸ்ட் API எப்படி இந்த ஃப்ரண்ட்ல வந்து போட்டு வருதுலாம் எனக்கு இப்ப கொஞ்சம் புரிஞ்சிச்சு டெவலப்பர் சொல்லும் போது. See, the point is when you're learning something, it is something in everything and everything in something. That's concept. There's something you should know everything about, and there are everything that you should know something about. Right? Developer நீங்க உட்கார்ந்து ஃபிளாஸ்க்ல போட்டு நீங்க டேட்டா எடுக்கணும் அப்படின்ற மேண்டேட் இல்ல. ஆனா டெவலப்பர் மட்டும் வந்து ஃபிளாஸ்க பத்தி கதை விடும்போது என்ன இந்த இது ஐயோ என்னமோ சொல்றானே அப்படின்னு உட்கார்ந்து வைக்க கூடாது. ஓகே சார். எஸ். ஃபிளாஸ்க்ல அவன் என்ன பேசுறான்றது புரிஞ்சுக்கிற அளவுக்காவது உங்களுக்கு நாலேஜ் இருக்கும். தட் இஸ் த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ். ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னா அவன் எய்தர் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பரா இருப்பான் அல்லது பேக் எண்ட் டெவலப்பரா இருப்பான்.
ஆனா அதர் பார்ட்டி என்ன சொல்றான்றது அவனுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கும். நீ இந்த கதையை தானே விட்டுட்டு இருக்க அப்படின்னு. ஆனா உனக்கு அந்த பேக் எண்ட்ல என்ன நடக்குது அந்த ஒரு இது புரியல அப்படின்னா ஓகே யூ கேஸ் வில் பி லைக் ஓ என்னமோ சொல்றான் பெரிய ஆளா இருப்பான் போல இருக்கு அப்படின்னு அந்த ஒரு இது வரும். So that is what that's where you learn something. It is like everything in something and something in everything. Okay va? So let us see how things progress. SQL வேணும் கேட்டிருக்கீங்க. We'll do a session, extensive session on Fast API, Django, Flask. HTML CSS வேணாம். அது வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ் கொடுத்துடலாம். அது நமக்கு தேவையில்லை. Django, Flask, Fast API. APIs எப்படி ஒர்க் ஆகுது? APIs எல்லாம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இவ்வளவு மாடல் பேசுவோம். இந்த மாடல்ஸ் எல்லாம் நீங்க வந்து API எக்ஸ்போஸ் பண்ணணும். அப்பதான் ரியல் வேர்ல்ட்ல கன்சம்ஷன் நடக்கும். புரியுதா? We'll talk all those things. எனக்கு ஏப்ரல் மந்த் ஏப்ரல் 15க்கு மேல ஞாபகப்படுத்துங்க. See, ஆகஸ்ட் 15க்கு மேல ஞாபகப்படுத்துங்க. We will discuss. We'll sit down. சார் அதே மாதிரி ப்ரோக்ராமிங் எங்களுக்கு எப்படி லேர்ன் பண்றதுன்னு மட்டும் சொல்லுங்க. உன் மண்டைக்குள்ள இருக்கிறத எடுத்த உடனே நேரா அந்த கோட் அடிக்கிற அளவுக்குலாம் யாருக்கு எக்ஸ்பர்டீஸ் கிடையாது. எனக்கு எக்ஸ்பர்டீஸ் கிடையாது. சரியா? இந்த 11 yearsல I have not researched. But there are guys who are able to do that. நான் எங்க கம்பெனில பார்த்திருக்கேன். சரியா? கொம்புல லேப்டாப்பே இல்லாம கோட் அடிப்பானுங்க. பேசலே கோடு தான் வரும். ரைட்டா? அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடையாது. நான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் என்னுடைய ஆக்டிவிட்டிஸ் நான் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன்றதை பேப்பர் பென் எடுத்து எழுதுவேன். இன்னும் ஒரு சில பசங்க வேர்ட் டாக்குமெண்ட்ல டைப் பண்ணுவாங்க. ஐ எம் நாட் கம்ஃபர்டபிள் தட் டிஜிட்டல். பேப்பர் பென் எடுத்து ஃபர்ஸ்ட் நீ எழுதணும். உன்னோட லாஜிக்க ஆப்டிமைஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா அதுக்கு சூடோ கோட் எழுதணும். அந்த சூடோ கோடை வேலிடேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீ ப்ரோக்ராம் பண்ணனா உனக்கு அவுட்புட் வரும். உனக்கு நீ ப்ரோக்ராம் பண்ணிடு. See, knowing Python is one thing, how to code is one thing, how to properly program is another thing. சரியா? We will try to see all these things are in plan. ஆனா என்ன எக்ஸிக்யூட் பண்றதுக்கு எனக்கு டைம் இல்ல. அண்ட் இது எல்லாமே பயங்கர எஃபோர்ட் கன்சூமிங். ரைட்டா? அது ஏதோ ஒரு தடவை நீங்க வந்து கிளாஸ் போடுறது ஒண்ணு, அது அவ்வளவு தூரம் படிச்சு சொல்லி கொடுக்குற அளவுக்கு ஒரு இது போடுறதுன்றது இட்ஸ் ரியலி டைம் கன்சூமிங் ப்ராசஸ். அண்ட் ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப போரிங்கா போகும். நான் கோட் அடிக்கிறத நீ வேடிக்கை பார்க்கறது ரொம்ப போரிங். ஆனா அது வந்து ஒரு கொலாபரேட்டிவ் செஷனா இருந்தா இன்னும் பெட்டர். நான் அடிக்கிறத நீங்களும் அங்க உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணிட்டா இட் வில் பி பெட்டர். வில் ட்ரை. நான் கோட் அடிக்க பேரலா நீங்களும் உங்களையும் கோட் அடிக்க வச்சு வில் மேக் யூஸ் ஆஃப் தட் வாட்ஸ்அப் குரூப். சரியா? அவுட்புட்ஸ் வருதா இல்லையா, என்ன எரர்ஸ் வருது, எப்படி நம்ம கோட் அடிக்கிறோம். வில் ஹாவ் லைக் hands on experimentations. I'll give you the scenario, you guys can test it. Okay, adukapprama we'll have that in plan. Let's not do anything till August, at least, because I don't have time is the only concern here. Time illa avladha. Right? August ku appuram enna nama eduthu kandipa idu Python packages for data science nama oru idu panni da aaganum. அது ஒரு 30 days மேல we will have to do. சரி, அட்லீஸ்ட் நான் அதுக்கு முன்னாடி இந்த லாஜிஸ்டிக் ரெகுலேஷன் மட்டுமா முடிச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான். அது வரைக்கும் போனதுக்கு அப்புறம் கூட நாம வந்து என்னென்ன பேக்கேஜஸ் இருக்கு, ஏன்னா நிறைய சைக்கிள் எஸ்கேலன் யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். பாண்டாஸ்க்கு ஒரு தனி இது பண்ணியிருக்கோம். நம்பை மேட்லாட்லிப் தனியா போயிருக்கோம். எஸ்கேலனுக்கு ஒரு இது தனியா நம்ம வந்து எடுத்தா we'll try to do. சரியா? see how things work. பார்க்கலாம். Okay sir. Okay, see you. Thank you sir. Thank you. Hey, please do refer to the past sessions. Right? Past sessions. The point is
the more you spend time, the more you become better. Okay, அதுக்கு நீங்க பாத்துக்கோங்க. சரியா? Okay guys, bye. See you by Tuesday. Okay sir. Okay, thank you, sir. Bye. Thank you sir. Thank you, sir. Thank you.